அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. நம்பிக்கை நன்மை சேனலை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம்ம சேனலோட முந்தைய பதிவு பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம், பார்த்து மகிழுங்கள். இன்றைக்கான தலைப்பில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக வழியில் செல்கிறவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும், அவங்க எப்படி இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து போகிறாங்க, அந்த இன்பத்தையும் துன்பத்தையும் கடந்து போனதுக்கப்புறம் அவங்க எப்படி இறைவனை அடைகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே சமயத்தில் கடவுள் தூணிலும் இருப்பார் துரும்பிலும் இருப்பார்னு சொல்கிறாங்களே, அது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பார்த்து மகிழுங்கள். பிடித்திருந்தால் நம்ம நம்பிக்கை நன்மை சேனலோட இணைந்து இருங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் பதிவு பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஆன்மீக பாதையில் பயணிக்க விரும்பிவிட்டால் எந்த பக்கத்திலும் இருந்து நம்மை வழி நடத்தும். அது இன்பமாக இருந்தாலும் சரி, துன்பமாக இருந்தாலும் சரி, நம்ம ஏற்கனவே பண்ண பாவங்களாக இருந்தாலும் சரி, நம்மளோட லட்சியம் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம மனசுக்குள்ள உண்மையாக வளர்த்துக்காலே போதும். எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் கண்டிப்பாக அதை கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்ததுக்கு பிறகு நீங்கள் கடவுளை நிச்சயமாக அடைவீங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு அடிப்படை விஷயம். தினம் ஒரு நினைவு, தினம் ஒரு கனவு என நாளுக்கு நாள் மாறிக்கொண்டே செல்லும் நமது வாழ்க்கை பாதையில் ஆன்மீகம் பற்றி குறுக்கிடும் வருகிறது. சொல்லிக் கொடுத்தோ அல்லது நாமவே தெரிந்து கொள்ள வேண்டிய மைல்கல் அது. வேகமாக செல்வதால் பலர் தவறிவிடக்கூடும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பாவங்கள் பண்ணியிருப்பாங்க, நிறைய கெடுதல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்களாம் நினைக்கிறது என்ன தெரியுமா, நான் இறைவனை நாளைக்கே அடையணும், நான் அடுத்த மாதமே அடையணும், எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அடைய முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் அடையணும் அப்படிங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டு அவங்க வாழ்க்கையில் பாதி இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையை தவற விடுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. இறைவனை அடையிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. நம்ம எவ்வளோ பெரிய பாவம் பண்ணியிருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணியிருந்தாலும் சரி, அவர் கருணை வைத்திருந்தால் மட்டுமே தான் நம்ம இறைவனை அடைய முடியும். அதை நினைவில் வச்சுக்கோங்க. அதுக்காக நாங்கள் புண்ணியம் பண்ணியிருக்கோம், நாங்கள் எந்த ஒரு கெட்ட இனத்துலையும் இல்லை, அப்போ எங்களுக்கு இறைவனை அடைய முடியாதா அப்படின்னு கேட்காதீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இறைவன் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு வழியில் கருணை காமிச்சிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நம்ம புரிஞ்சக்கூடிய தன்மை தான் நம்மக்கிட்ட அது இருக்காது. அதனால் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இலக்கை அடையணும்னு நினைக்கிறாங்க, ஒரு மைல்கல் வச்சுருப்பாங்க. ஆனாலும் அந்த மைல்கல்லின்றி எவருக்கும் பிறவி பயணம் பூர்த்தியாவதில்லை. அது எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாலே போதும். நம்ம ஆன்மீகத்தில் தேடி போகிறவங்க கண்டிப்பாக ஒரு நல்ல இலக்கை அடைவாங்க. அது எல்லாருக்கும் நம்பிக்கையை ஏற்படுத்தும். அது எல்லாரையும் கவனித்து கொண்டே தான் இருக்கும். தான் இருக்கும் இடத்தை தேடி வருவோருக்கு பிறவி பயணம் இன்னும் எத்தனை தூரங்கள் என்று சுட்டி காட்டும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண்களில் படாமலே போயிருக்கும். அது ஏன், என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க கடவுள் மேலே ஒரு நம்பிக்கையே இல்லாமல் இருக்கிற பாவத்தெல்லாம் சேர்த்துக்கிட்டே போவாங்க. புண்ணியம் சேர்க்கறது பதிலாக பார்த்தீங்கன்னா பாவத்தை சேர்த்துக்கிட்டே போவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கண்ணிலே படாது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா புண்ணியம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் சிலர் அந்த கடவுளை சிந்திக்கவே மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் என்னதான் நம்ம விலகி போனாலும் கூட இருப்பார். இப்போ சுருக்கமாக பார்த்தீங்கன்னா நல்ல எண்ணத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் எப்போதும் கூட இருப்பார். அவங்க கெட்ட வழியில் போகணும்னு நினச்சா கூட கடவுள் மண்டையிலே 2 கொட்டு கொட்டி நீங்கள் இப்படி போகாதா, இப்படி போ அப்படிங்கிற மாதிரி கடவுள் நமக்கு அறிவுரை கொடுத்துட்டே இருப்பார். ஆனால் நிறைய பேர் இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஜீவங்கள் இருக்காங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளி உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா அவ்வளோ துன்பங்கள் பண்ணியிருப்பாங்க, அவ்வளோ கெடுதல் பண்ணியிருப்பாங்க. ஆனால் வெளி உலகத்துக்கு நான் தான் பெரிய ஆள், நான் தான் கடவுள் அப்படிங்கிற மாதிரி கூட இருப்பாங்க நிறைய பேர். ஆனால் அவங்க இன்னொரு தப்பாக நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளி உலகத்துக்கு நல்லவங்களா தெரிகிறோம், அப்போ கடவுள் நம்ம மேலே கருணை காட்டுவார், கடவுள் நம்ம கூட இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தப்பு கணக்கு போட்டு போட்டு அவங்க வாழ்க்கையில் பின்னோக்கி தான் போகிறாங்களே தவிர முன்னோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வராது. கடவுள் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்க மாட்டார். அதே சமயத்தில் நம்ம நல்ல எண்ணத்தில் இருக்கிறவங்களை பார்த்தீங்கன்னா கடவுள் என்றைக்கும் கூட இருப்பார். மனிதர் வாழ்வில் 1000 குறுக்கீடுகள் வரும். இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, மனுஷனாக பிறந்துட்டோம்னா கண்டிப்பாக இன்பத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும், துன்பத்தையும் அனுபவிச்சு தான் ஆகணும். அதான் பார்த்தீங்கன்னா மனித பிறவி எடுத்ததுக்கான ஒரு அர்த்தம் அப்படிங்கிறத கடவுள் சொல்கிறார் நமக்கு. ஆனால் ஆன்மீக குறுக்கீடு என்பது தனி ஒரு மனிதனின் தனித்துவம். இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் மூழ்கிட முடியாது. அது எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது, சாத்தியம் ரொம்ப கம்மி தான். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தனித்துவமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு எடுத்துக்காட்டு. அந்த ஆன்மீகத்தை வெளிக்காட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா பல பேர் பல நாட்கள் போராட்டம் பண்ணியிருப்பாங்க. பல நாட்கள் கூட கிடையாது, பல ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா அந்த தவமாக கிடப்பாங்க, ஆன்மீகத்தை அடையணும், இறைவனை அடையணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அவங்க நினைக்கிறது ஒன்றே என்ன தெரியுமா, அவங்க நம்ம எவ்வளோ பாவங்கள் பண்ணிட்டோம், அதனால் நம்ம இறைவனை அடைஞ்சிட்டோம்னா அந்த பாவங்கள் குறையும் அப்படிங்கிறத ரொம்ப போட்டு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிப்பாங்க. அது மன உளைச்சல் அவங்களே ஏற்படுத்திப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா உண்மை. ஆனால் 5 அறிவு ஜீவன்கள் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் சிந்திக்கப்படுறது கிடையாது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு 5 அறிவு. அதனால தான் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த கவலையும் இல்லாமல் அது வாட்டுக்கு இருக்குங்க. ஆனால் மனுஷனாக பிறந்த நம்ம தான் பார்த்தீங்கன்னா
நம்ம இவங்க நல்லா வந்துடுவாங்களோ, அவங்க நல்லா வந்துடுவாங்களோ, இவங்ககிட்ட நம்ம வந்து வசதி நம்மளோட கூட இருக்கே அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தை வந்து ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டே போகிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தெய்வசக்தி வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. அந்த தெய்வசக்தி குறைய நமக்கு என்ன ஆகுது, பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனைகள் வரும்போது தான் நம்ம வந்து இறைவனை தேடி போகிறோம். அப்போ இறைவனை தேடி போகும்போது தான் நம்ம வந்து ஆன்மீகத்தில் இருக்கணும், ஆன்மீகத்தில் வந்து அடையணும், ஆன்மீக வழியில் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணங்கள் நம்மளுக்கு வளர ஆரம்பிக்கிறது. இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்மீகத்தை அடைஞ்சிட்டா நமக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறனால அந்த ஆன்மீக பயணம்ங்கிறது அங்கும் இங்குமா வந்து பார்த்திங்கன்னா அலைஞ்சு கொண்டே இருக்கிறது. ஆனால் ஒன்று மட்டும் நீங்கள் நம்பிக்கையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இறைவனை அடையலாம். எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ இன்பங்கள் வந்தாலும் சரி, நம்ம தாங்கிக்கூடிய சக்தியை மட்டும் கடவுள் கொடுப்பார். அப்படிங்கிறத வந்து நம்ம மனசில் ஏற்றுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஆன்மீகத்தை வந்து ஈஸியாக அடையலாம், எளிய முறையில் அடையலாம். இறைவன் உங்கள் கூடயே தான் இருப்பார். அடுத்த தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, காசு உள்ளவரைத்தான் கடவுள் பார்க்கிறாரா? மனிதனுக்கு உணர்த்தும் கடவுளின் அற்புதமான கேள்வி. தயவு செஞ்சு இந்த பதிவை மட்டும் நீங்கள் தவற விட்டுறாதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, கடவுள் சொன்ன பதிலில் வந்து நம்ம தப்பு பண்ணுறோமா, கடவுள் தப்பு பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன அந்த ஒற்றை பதிலில் வந்து நம்ம வந்து நம்மளே வியக்க வைக்கிறது, நம்மளே சிந்திக்க வைக்கிறது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஒரு நல்ல புத்தியை உருவாக்கும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ஆகையால் இந்த பதிவை வந்து தவற விட்டுறாதீங்க. இப்போ நமக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி வந்து புதுசாக தோன்றும். அது என்னென்னு கேள்வின்னு பார்த்தீங்கன்னா, காசு இல்லா பக்தனுக்கு தூரத்திலும் காசுள்ள மனிதனுக்கு அருகிலும் காட்சி அளிக்கிற இறைவா, இது என்ன நியாயம் அப்படிங்கிற கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோன்றதும் கிடையாது. நம்மளே வந்து நம்ம மனசுக்குள்ள நினச்சிருக்கோம் கோயிலுக்குள்ள இருக்கும்போது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ காசு இருக்கிறவங்க வந்து டோக்கன் வாங்கி முன்னாடி போய் கடவுளை பார்ப்பாங்க, காசு இல்லாதவங்க பின்னாடி நின்று பார்ப்பாங்க. அப்போ அந்த இடத்துல தாழ்வு மனப்பான்மை மூலம் நமக்கு என்ன கேள்வி உருவாக்குதுன்னா, நம்ம மனசுக்குள்ளே வந்து காசு இருக்கிறவங்க வந்து கிட்டக்க கடவுளை பார்க்குறாங்க, காசு இல்லாத நம்ம வந்து தூரத்தில் நின்று கடவுளை பார்க்குறோம். அப்போ கடவுள் வந்து அவங்களுக்கு தானே முதல்ல நல்லது பண்ணுவாங்க, நமக்கு அடுத்து தானே நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தாழ்வு மனப்பான்மை மூலம் அந்த கேள்வி நம்ம வந்து நம்மளை அறியாமலே வந்து எழுத ஆரம்பிக்கும். இது வந்து முழுக்க தவறுன்னு தான் நான் சொல்லுவேன். அதற்கு இறைவன் சொன்ன ஒரு அற்புதமான பதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தாயிறு சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்று நீங்கள் வணங்கவில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று நீங்கள் கேட்கவில்லை, தூணிலும் இருக்கிறேன் துரும்பிலும் இருக்கிறேன் என்று நீங்கள் நம்பவில்லை, ஏழைகளுக்கு உதவுங்கள், அது எனக்கே செய்வது என்று நீங்கள் செய்யவில்லை, எனக்கான இடத்தை, எனக்கான நேரத்தை, எனக்கான விழாக்களை, என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள். அதற்கு பிறகும் ஒரு பதில் சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது எனக்கு கட்டணத்தையும் வைத்து என்னை காட்சி பொருளாக்கி விட்டு என்னையே கேட்பது என்ன நியாயம்? இப்போ நம்ம தான் வந்து தப்பு பண்ணுறோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோயிலுக்கு சென்றோம்னா அந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே சமம்னு பார்க்கணும். அந்த கோயிலுக்குள்ளே வந்து காசு கட்டி போகிறது, காசு கட்டாமல் பார்க்குறதுங்கிற வந்து பிரித்து பார்க்குறது வந்து நம்ம கடவுள் தப்பு கிடையாது, அது நம்ம தப்பு தான். அப்போ வந்து கடவுளை நம்ம குறை சொல்கிறது வந்து எந்த விதத்தையும் நியாயம் கிடையாது. இதுதான் வந்து உண்மை. ஆகையால் நம்முடைய வசதிக்கு ஏற்றாற்போல் ஒவ்வொன்றை மாற்றிக்கொண்டு குறையை மட்டும் கடவுளின் மேல் சுமத்தினால் கடவுள் எழுந்து வந்து பேசுவது போவதில்லை என்ற துணிச்சல் தானே. அப்படிங்கிற துணிச்சல் தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்குது. கடவுள் வந்து நேராக நம்ம வந்து கிட்டே வந்து பேசவா போகிறாரு, நம்மக்கிட்ட வந்து என்ன திட்டவா போகிறாரு, நம்ம நேரடியாக வந்து அடிக்கவா போகிறாரு அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறனால தான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்குள்ளே வந்து இந்த தாழ்வு மனப்பாய் வந்து நம்ம உருவாக்கிக்கிறக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைஞ்சு போகுது. ஏன்னா நம்ம வந்து பிரித்து பார்க்கக்கூடாது. முதல்ல கோயிலுக்குள்ளே சென்றோம்னா ஆலயம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு சமமான இடம் தான். அது வந்து நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டாலே போதும், கடவுள் என்றைக்கும் கூட இருப்பார். அவ்வளோதான் நண்பர்கள், இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து கொடுக்க போகிற முக்கியமான பதிவுகளாக உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.